ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வசனங்களை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாடத்தை கேட்கிற கவனிக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படியே செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு செய்கிறவர்களாய் இருங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட இந்த குறுகிய நேரத்தில் மிக வேகமாக நான் சில காரியங்களை சொல்லும்படி விரும்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது பேசிக்கொண்டிருப்பதல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் பல இடத்திலே நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. நிறைய பேர் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் அவர்கள் பேசுகிற அளவுக்கு செய்கிறார்களா என்றால் ஒன்றுமே செய்யவில்லை. நாம் பேசுகிற கிறிஸ்தவர்களாக அல்ல, சொல்லுகிற கிறிஸ்தவர்களாக அல்ல, செயல்படுகிற கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்திலே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, ஆண்டவர் எப்படிப்பட்டவராம், அவர் செயலில் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது, அவர் வாக்கினால் சொன்னதை தம்முடைய கைகளினால் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருச்சபையில் இன்றைக்கு விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறான்னா, நல்ல வாயில் எல்லாம் பேசுவான், ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் ஆண்டவருக்குன்னு கணக்கு பார்த்தா ஒன்றும் அவர்கள் செய்ததை போல நமக்கு தெரியவில்லை. சோத்தரிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், செய்கிறவர்களாயிருங்கள். இந்த வசனம் பாருங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி என்ன செய்ய கடவன்? போதிக்க கடவன். இன்னைக்கு போதனை எல்லாம் வேற வேற மாதிரி போதும். அவன் சொந்த கதை, அவன் தரிசனமாக பார்த்தது, அவருடைய சோத்திரிக்கிற எங்கேயோ படித்தது போனது, இதெல்லாம் தான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒழிய கர்த்தருடைய வாக்கியங்களின்படி இன்றைக்கு போதனை இல்லை. பாருங்கள், சோத்திரிக்கிறோம். ஒரு சில சபையெல்லாம் சொல்கிறாங்க, 2 வசனம் தான் பாஸ்டர் சொன்னாங்க, மற்றதெல்லாம் என்னென்னமோ சொல்லி அந்த 1 மணி நேரம் பிரசங்கத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போது நம்முடைய சொந்த கதைகளையும் அனுபவங்களையும் சொல்கிறதல்ல. சோத்திரிக்கிறோம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படியே போதிக்க கடவன். அல்லேலூயா. நம்முடைய சொந்த அனுபவமோ நாம் அங்கேயும் இங்கேயும் பார்க்கிறதோ நம்மை பக்தி விருத்தி அடைய செய்ய போகிறதல்ல. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குறது. அல்லேலூயா. அப்போ எந்த ஒரு காரியம் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு ஊழியம் செய்தாலும் சரி, அது கர்த்தருடைய வாக்கியங்களின்படி இருந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து சொல்கிறாரு, ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளுகிற பலத்தின்படியே என்ன செய்ய கடவன்? செய்ய கடவன். பாருங்க, எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. இதுல இன்னொரு காரியம் இருக்கு. ஒன்று, நாம் ஆண்டவருக்கு செய்கிறவர்களாக இருந்தால் அதை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை என்பதாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் வாழ போறோம். இந்த வாழ்க்கையை கர்த்தருக்கு மகிமையாய் ஒரு விசுவாசி வாழ வேண்டுமானால் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த ஒரு விசுவாசி கர்த்தர் சொல்லுகிறபடியே ஒரு விசுவாசி செய்கிறார்களோ அவர்களே கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்கிறவர்கள் அர்த்தம். அல்லேலூயா.
ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக என்கிற வார்த்தை இருக்கிறது. அப்படியானால் ஒரு கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் கர்த்தர் சொல்லுகிறதை செய்யாமல் இருந்தால் கர்த்தர் மகிமைப்படும்படி நாம் வாழலன்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் மகிமைப்படும்படி நாம் வாழ வேண்டுமானால் நாம் சொல்லுகிறவர்களாக அல்ல, செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பிதாவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். கவனிக்கும், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி மகிமைப்படுத்தினேன்? நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்றார். அப்போ நாம் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்தால் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை நன்றாய் பாருங்கள். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பிதாவே, நான் பூமியில உங்களை நான் மகிமைப்படுத்தின ஆண்டவரே அப்படின்னு சொல்றார். அப்ப மகிமைப்படுத்தினேன் என்றால் என்ன அர்த்தம்? நான் செய்யும்படிக்கு, கவனிங்க, நான் செய்யும்படிக்கு நீர் நியமித்த கிரியைகளை நான் என்ன செய்தேன்? செய்து முடித்தேன். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு பிதாஸ் செய்ய இந்த பூமிக்கு அனுப்பின எல்லா காரியத்தையும் நான் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறதை பாருங்கள். அருமையானவர்களே, நாம் ஆண்டவருக்கு ஏற்றபடி செய்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவருக்கு மகிமையை நாம் கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 62 வசனம் 12 இப்படி சொல்லுது, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக என்ன அளிக்கிறீர்? பலன் அளிக்கிறீர். ஆண்டவர் உங்களுக்கு எதை வச்சு பலன் கொடுக்க போகிறார், எதை வச்சு உங்களுக்கு ரிவார்டு கொடுக்க போகிறார் என்றால், நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை வைத்துதான் கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிக்க போகிறார். நீங்க ஆண்டவருக்காக என்ன பேசுனீங்க, என்ன சொன்னீங்க, என்னெல்லாம் நினைச்சீங்க, அதை வச்சு பலன் அல்ல. ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கிறோமோ அந்த செயலுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. நான் வேகமாய் போகிறேன். சங்கீதம் 40 வசனம் 8 இப்படி சொல்லுகிறது, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். பாருங்க, தாவீதுடைய டிசையரை பாருங்க, தாவீதுடைய விருப்பத்தை பாருங்க. ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு ஏற்றபடி அல்ல, சோதரன் என் குடும்பத்திற்கு ஏற்றபடி அல்ல, இந்த உலகம் என்ன சொல்கிறது அப்படி இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன்ப்பா ஆண்டவரே. நான் இந்த உலகத்தில் ஒரு முறை தான் வாழ போகிறேன், அது நான் எப்படி செய்யணும்னு நான் விரும்புகிறேன் தெரியுமா? உங்களுக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். அப்படியானால் நாம் கர்த்தருக்கு செய்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால் நாம் தேவனுக்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல தாவீது சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவருக்கு பிரியமானது. யோவான் 6வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 6வது அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை நான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாட் மஸ்ட் ஐ டூ? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சோதரம் செய்கிற வாழ்க்கை. ஆண்டவரே, நாங்கள் என்னப்பா செய்யணும்? நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நாங்கள் நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்யணும்? சீஷர்கள் அன்றைக்கு கேட்டது போல நாமும் கேட்கணும், நான் என்னப்பா செய்யணும், நான் என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்க? சோத்திருக்கிறோம். அருமையானவர்களே, அன்றைக்கு சிறைச்சாலை அதிகாரிகள் பவுலையும் சீலாவையும் பார்த்து கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அன்றைக்கு சோத்திருக்கிற அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் பேதுருவும் யோவானையும் பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பார்வையிலே பாருங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய சோத்திரிக்கிறோம் 31வது வசனம். 1 கொரிந்தியர் 10 வசனம் 31 இப்படி சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும்
எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னபடி ஆண்டவருக்காக ஒருவர்கள் செயல்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் என்று பைபிள் சொல்லுது. நீங்க நினைக்கலாம், குடிக்கிறதிலும் சோத்திரி புசிக்கிறதுல என்ன மகிமை? தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ பேர் தண்ணி இஷ்டமான அளவுக்கு குடிக்க முடியாமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நீங்கள் ஒரு நாளைக்கு அரை சோத்திரிக்கிற டம்ளர் தான் குடிக்கணும், நீங்கள் அரை லிட்டர் தான் குடிக்கணும். நினச்ச நேரம் தண்ணி குடிக்க முடியாது. சிலலாம் நினச்ச நேரம் சாப்பிட முடியாது. அவள் சோத்திரிக்கிற இவ்வளவுதான் சாப்பிடணும், ஒரு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது என்று சொல்லுகிற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நான் கர்த்தர், இன்னைக்கு நம்ம குடிக்கிறேன், இன்னைக்கு நான் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்றதெல்லாம் எனக்கு செரிக்குது சோத்திரிக்கிற, இதெல்லாம் கர்த்தர் நம்ம கொடுத்த சுகம், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆரோக்கிய வாழ்வு. சோத்திரம், இதெல்லாம் நம்ம ஆண்டவரே சோத்திரிக்கிறோம், என்னை இந்த அளவுக்கு சுகமா வச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி புசித்தாலும் குடித்தாலும் என்கிற அந்த செயலையே சோத்திரம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு மகிமைக்கென்று செய்யுங்கள்னா இன்னும் மற்ற காரியங்களை நாம் எப்படி செய்யணும் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படி கவனிக்கணும். விசுவாசிகள் கவனிக்கணும். பாருங்க, நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படி சோதர தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். பவுல் சொல்லுகிறார், விசுவாசிகளே, நீங்க தேவனுக்கு விரோதமாய் ஒரு பொல்லாங்கையும் நீங்கள் செய்துவிடக்கூடாது என்கிறதற்காக நான் உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுகிறேன். மாத்திரமல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, சோத்திரிக்கிறோம், நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் சோத்திரிக்கிறோம், நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். முதல் வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஒரு பொல்லாங்கு செய்யாதிருக்கும்படி தேவனை நோக்கி என்ன செய்கிறேன்? விண்ணப்பம் பண்ணுகிறேன். வசனத்தின் கடைசி, நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டு நான் என்ன பண்ணுகிறேன்? விண்ணப்பம் பண்ணுகிறேன். சபையார் எல்லாரும் சொல்லுங்கள், ஒரு பொல்லாங்கு செய்யாதபடிக்கு நான் காணப்பட வேண்டும், நலமானதை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ ஒரு சபையில பொல்லாங்கு செய்யக்கூடாது, ஆனால் நலமானதை செய்ய வேண்டும். நாம் எதை செய்கிறோம்? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் பொல்லாங்கானதை செய்கிறேனா அல்லது நலமானதை செய்கிறேனா? யோசிச்சு பாருங்க. அதே 2 கொரிந்தியர் 13:8 சொல்லுகிறது, சத்தியத்துக்கு விரோதமாய் நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். சத்தியத்துக்கு விரோதமாக நம்ம செய்யக்கூடாது, சத்தியத்துக்கு அனுகூலமாக செய்யணும். இன்றைக்கு சத்தியத்துக்கு விரோதமாய் நிறைய காரியங்கள் இன்றைக்கு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, நிறைய உபதேசங்கள் வருகிறது, சத்தியத்துக்கு மாறாக நிறைய சோத்திரிக்கிற காரியங்கள் செய்றாங்க. யார் சொல்ற சோத்திர வார்த்தைகளையே கேட்டு எந்தெந்த உபதேசத்தையோ கேட்டுக்கொண்டு சோத்திரிக்கிறோம், தாங்கள் ரட்சிக்கப்பட்டு நிலைத்திருக்கிற சத்தியத்தை விட்டுவிட்டு ஏதேதோ ஒன்றை செய்ய முயற்சித்து சோத்திர படுங்குழியிலே விழுகிற கடைசி காலத்தில் சத்தியத்துக்கு விரோதமாய் நாம் செய்யாமல் சத்தியத்துக்கு அனுகூலமாய் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது. கொலோசியர் 3 வசனம் 17 சொல்லுகிறது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமத்திலே செய்து அவர் முன்னணையில். அப்போ நம்ம ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் ஒரு காரியத்தை செய்யணும். நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை யாருக்கு முன்னாக செய்கிறோமா? பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நாம் அதை செய்கிறவர்களா இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அதே 3வது அதிகாரம் 24 வசனம் சொல்லுகிறது, எதை செய்தாலும்
அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். பாஸ்டர் சொல்றார் என்பதற்காக அல்லது சபையிலே இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காக செய்யக்கூடாது, மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அருமையானவர்களே, சோதரி எந்த ஊழியமானாலும் அது பெருக்கிற ஊழியமோ அல்லது சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியமோ அல்லது கைப்பிரதிகளை கொடுக்கிற ஊழியமோ இசைகளை வாசிக்கிற ஊழியமோ பாடுகிற ஊழியமோ, அருமையானவர்களே, யாரையோ அட்ராக்டிவ் பண்றதுக்கு நாம் செய்யக்கூடாது. நாம் செய்வது கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான் பாடுவதை பிறர் மெச்ச வேண்டும். என் திறமை என்ன என்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். நான் எவ்வளவு அழகாய் பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் எவ்வளவு அழகாய் பாடுகிறேன், நான் எவ்வளவு அழகாய் வாத்தியங்களை வாசிக்கிறேன் என்று மற்றவர்கள் என்னை சோத்தரிக்கிறோம் நினைக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒன்றை செய்யாமல், அதை அந்த மனுஷனுக்கென்று செய்யாமல், அது தேவனுடைய நாம மகிமைக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க, ஆனா 4 பேர் என்ன பாராட்டணும் என்கிறதுக்காகவே செய்யறாங்க. அப்படி செய்யக்கூடாது. அதை கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும், அதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. 1 யோவான் 3வது அதிகாரத்தை பாருங்கள். 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு, கவனிங்கள், அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால். அப்ப ஆண்டவருக்கு முன்பாக பிரியமானவை, தேவனுக்கு எது பிரியம், நான் செய்தால் தேவன் அதில் பிரியப்படுவாரா என்று அறிந்து தேவனுக்கு பிரியமானவைகளை நீங்க செய்யற விசுவாசியா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணாலும் உங்க ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. என் பிள்ளை எனக்கு பிரியமா செய்யற பிள்ளை, எனக்கு உகந்த விதத்தில் செய்யற பிள்ளை முட்டி போட்டு ஜெபம் பண்ணுதே, இந்த தேவைக்காக ஜெபம் பண்ணுதே, எனக்காக செய்கிற என் பிள்ளை ஜெபம் பண்ணுதே, அந்த பிள்ளைக்காக நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்காக செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்கிறவனாய் இருந்தால் நான் வேண்டிக் கொள்ளுகிற ஒன்றை கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா. அப்ப உங்க வேண்டுதலுக்கு கர்த்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா, உங்க வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும்னா நீங்கள் யாரா இருக்க வேண்டும் தெரியுமா? அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறவளா இருக்கணும். நீங்க ஆண்டவருக்கு ஒன்றும் செய்ய மாட்டீங்க, ஆனா நீங்க ஜெபம் பண்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னா அது எப்படி செய்ய முடியும்? நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் ஒன்றும் செய்யாதிருக்கிறார்? நீங்கள் ஆண்டவருக்கு ஒன்றும் செய்யாதிருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு செய்கிறவர்களாய் இருந்தால் ஆண்டவரும் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், சோத்திரிக்கிறோம், கானானிய ஸ்திரீயுடைய செயலை குறித்து கர்த்தர் சோத்திரிக்கிறோம் நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்தில் கானானிய ஸ்திரீ வந்து, ஆண்டவரே என் குமாரத்தி பிசாசினால் அவ வேதனைப்படுறா, சுகமாக்கும் என்று ஆண்டவரை கேட்டுட்டே போறார். ஆண்டவர் என்னன்னு கேட்கல, பதிலும் கொடுக்கல. ஆனால் இவன் விடுற மாதிரி இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே பின்னாடி போகிறா. சீஷர்கள் சொல்கிறாங்க, ஒன்று நோன்னு சொல்லுங்க, இன்னொன்று எஸ்ன்னு சொல்லுங்க, எதையுமே சொல்லாமல் கம்முன்னு போயிட்டு இருக்கிறீங்க. இந்த ஸ்திரீ உங்களை கேட்டுக்கிட்டே வராங்க, எதையாவது சொல்லி அவங்கள அனுப்பிடுங்கன்ற மாதிரி சோதரிக்கிற சீஷர்கள் சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கே வந்தேனே அல்லாமல் சோதரிக்கிறோம் புறஜாதியிற்கு நான் வரல. என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அப்பந்தான் என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் தூக்கி நாய்களுக்கு என்ன செய்ய முடியாது, நான் கொடுக்க முடியாது என்று ரொம்ப காட்டமா சொல்றார். நாமளா இருந்தா சோதரிக்கு இந்த சுகமும் வேணாம், இந்த இயேசுவும் வேணான்னு போயிருப்போம். ஆனா அந்த கானானிய ஸ்திரீயுடைய செய்கையை பாருங்க. மெய்தான் ஆண்டவரே, நீர் சொல்லுகிறபடி நான் நாய் தான், சோதரிக்கிறோம் பிள்ளைகளுடைய அப்பம் தான் உங்கள்கிட்ட இருக்கு, அந்த அப்பத்தை சாப்பிட்றதுக்கு நான் தகுதியோ தராதரம் உள்ளவளோ அல்ல. ஆனா பிள்ளைகள் மேஜையில சாப்பிடும் பொழுது சில துணிக்கைகள் தவறாய் சிந்துமே, அதை நாய்கள் தின்னுமே, அந்த துணிக்கை எனக்கு தாருமேன்னு சொல்லி கேட்டான். அது வரைக்கும் மௌனமாய் இருந்த
ஆண்டவர். சோத்திரம், நாய்களுக்கு நான் இதை தரமாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் காட்டமா பேசின ஆண்டவர் இவருடைய செயலிலே அவர் சோத்திரிக்கிறோம், அவர் மனம் மகிழ்ந்து சோத்திரிக்கிறோம். அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் பெரியதுன்னு சொன்னார். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. அதுக்கு முன்னாடி சொன்னாரு, பிள்ளைகளுக்குத்தான் அப்பம் வச்சிருக்கேன், ஆனா நாய்க்கு வச்சில்லன்னு சொன்னாரு. ஆனா அந்த ஸ்திரியின் மெய்தான் ஆண்டவரே, நான் நாய் தான் சொன்ன உடனே அந்த ஸ்திரியை நாய்னு சொல்லல, மகளே உன் விசுவாசம் பெரியது. கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உன் விசுவாசம் பெரிது. Your faith is a very greatest faith என்று சொல்லி உன்னுடைய குமாரத்தி சுகமானால் நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன செய்ய கடவுது ஆக்கட. காரணம், இந்த காரியம் என்னன்னா அவளுடைய செயல்பாடு அப்படி இருந்தது. நான் சொல்லுகிறேன், உங்கள் செயல் ஆண்டவரை அட்ராக்டிவ் பண்றதா இருக்கணும். நீங்க ஜெபிக்கிறது, நீங்க ஜெபிக்கிற விதம், பாடுகிற விதம், ஆண்டவரை தேடுகிற விதம், உங்கள் செயல்பாடு ஆண்டவருக்கு பிடித்ததா இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு 100க்கு அதிபதியினுடைய செயலை பாருங்க. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆனால் ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வரவோ, நான் உம்மிடத்தில் வரவோ என்னை பாத்திரவானா எண்ணவில்லை. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், வீட்டுக்குள் இருக்கிற என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் 100க்கு அதிபதி, என் அதிகாரத்திற்கு கீழே 100 பேர் இருக்கிறார்கள். ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான். சோத்திரிக்கிறோம், என்னை கட்டுப்படுத்துவதற்கு எனக்கு மேலேயும் அதிகாரம் இருக்கிறது. நான் எனக்கு கட்டுப்படுகிற சோத்திரிக்கிறோம் ஆட்களும் இருக்கிறார்கள். ஒரு அற்ப மனிதன், நானே என் வார்த்தைக்கு 100 பேர் கட்டுப்படுகிறான். ஆனால் அண்ட சராசரங்களை உருவாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்வீரானால் வீட்டுக்குள் இருக்கிற என் வேலைக்காரன் ஆவான், சொஸ்தமாவான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ள கூட என்ன செய்ததில்லை, பார்த்ததில்லை என்று அவனுடைய செயலில் அவர் மனம் மகிழ்கிறதை பார்க்கிறோம். உங்கள் செயல் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு நீங்கள் எப்படி செயல்படுறீங்க? சிலருடைய செயலை பார்த்தாலே நமக்கு டென்ஷன் தான் வருது, சோத்திரிக்கிறோம். ஆனால் சிலருடைய செயலிலே அவர் மகிழுகிறார், சோத்திரிக்கிறோம். திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், நீங்கள் செய்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம், நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நம்முடைய செயல் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், சோத்திரிக்கிறோம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை பாருங்கள். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அருமையானவர்களே, முதலாவது கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய சித்தத்தை கண்ணா முன்னான்னு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் இல்லை, நீ செய்கிறது கர்த்தருக்கு சித்தமானதா இருக்கிறதான் பாரு. கர்த்தருக்கு சித்தமானதை செய்யுங்கள். சோத்திரிக்கிறோம், அவன் நடுங்கி திகைத்து, சோத்திரிக்கிறோம், அவன் பவுலாக மாறுகிறதுக்கு முன்னாக சவுலாக இருந்த பொழுது அந்த தமஸ்கு வீதியிலே கர்த்தர் ஒரு பேர் ஒளியினால் அவனை சந்தித்த பொழுது அவன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். அந்த நேரத்தில் அவன் ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? வாட் மஸ்ட் ஐ டூ ஆண்டவரே? நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? உடனே ஆண்டவர் அதுக்கு அவன்கிட்ட பேசுறார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது என்ன அதை நான் உனக்கு என்ன செய்வேன், அங்க உனக்கு சொல்லப்படும். சோதரிக்கிற அதை உனக்கு என்ன, நீ எதை செய்யணும்னு நான் சொல்லுகிறேனோ அதை மாத்திரம் செய் என்று கர்த்தர் அவனை சோதரிக்கிற அனுப்புகிறதை பார்க்கிறோம். நாம் எதை செய்கிறோம்? ஆண்டவருக்கு சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்கணும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கணும். சின்னதோ பெரியதோ, ஒரு வீடு கட்டினாலும் சரிதான், ஒரு கல்யாணமானாலும் சரிதான், ஒரு படிப்பானாலும் சரிதான், அல்லது ஒருத்தரை சந்தித்து ஒரு காரியத்தை பேச போகிறேன் என்று சொன்னாலும் சரிதான், எந்த காரியமானாலும் நான் போகலாமா ஆண்டவரே, அதை பற்றி பேசலாமா ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்யலாமா ஆண்டவரே, அல்ல வேண்டாமா ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு அந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாக அவருடைய சித்தத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சித்தத்தை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து செய்யலாமா செய்யக்கூடாதா என்கிற ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, ஒரு காரியத்தை குறித்து என் உள்ளத்துல ஒரு சமாதானம், ஒரு துக்கமோ அல்லது ஒரு விதமான பயமோ நடுக்கமோ இல்லாம ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து என் இருதயம் சமாதானத்தினால நிறைஞ்சிருக்குன்னா அது கர்த்தருக்கு சித்தமானதுன்னு நான் வகையா இருக்கலாம். அல்லேலூயா.
அது ஆண்டவருக்கு சித்தமானது என்பதை நாம் அப்படி கண்டுபிடிக்கலாம். சித்தத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? வசனம் சொல்லுகிறது, சித்தமானது, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே அதை வாய்த்து அப்படி வரும். சோத்தரிக்கிறோம். சிலதெல்லாம் தடையா போகும், சிலதெல்லாம் சோத்திர முயற்சி எடுப்போம், அந்த முயற்சி சோத்திரம் அப்படி கூடி வராது. அப்படின்னா நீங்க அது எந்த தீர்க்க தரிசனமும் கேட்க தேவையில்லை. நீங்க இது ஆண்டவருக்கு சித்தம் இல்லையோ அப்படின்னு நம்ம என்ன சோத்திரம். அல்லேலூயா. அப்ப சித்தமா இருந்துச்சுன்னா அதுவா கூடி வரும். கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமாக. இப்படி ஆண்டவருடைய சித்தத்தை கண்டுபிடித்து அந்த சித்தத்தை செய்யணும். பைபிள்ல பொதுவான சித்தம் இருக்குது. எல்லாவற்றிலேயும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவது தேவனுக்கு சித்தம், பரிசுத்தமாய் இருப்பது தேவனுக்கு சித்தம், நீங்கள் சுகமாய் இருப்பது தேவனுக்கு சித்தம், நீங்கள் ஊழியம் செய்வது தேவனுக்கு சித்தம். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் ஆண்டவர் எனக்கு சொல்லணும், நான் போய் செய்வேன், அதுக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. சோத்தரிக்கிறோம். சில காரியத்தெல்லாம் கர்த்தர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறார். நான் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்றது, நான் சுகமாய் வாழ்வது, நான் பரிசுத்தமாய் இருப்பது, அல்லேலூயா, எல்லாவற்றிலேயும் நான் என் இருதயத்தில் முறுமுறுக்காம ஸ்தோத்திரம் பண்ணுவது, இதெல்லாம் சித்தம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சித்தத்தை அறிந்து நாம் செய்ய வேண்டும். ஆமென் என்ன சொல்லுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் என்ன செய்வதில்லை? பிரவேசிப்பதில்லை. சபையார் எல்லாரும் இந்த வார்த்தையை சேர்ந்து சொல்லுங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பிரவேசிப்பான். எல்லாரும் சொல்லுங்கள், சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்திலே பிரவேசிப்பான். அவருடைய சித்தப்படி செய்யாதவர்கள் ஹல்லேலூயா பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. இதுல பாருங்க, 2 வார்த்தை வருது. செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க, சொல்லுகிறவர்கள் அல்ல. கவனிக்கணும், இந்த 2 வார்த்தை வருது. செய்கிறது, சொல்லுகிறது, 2 வார்த்தை வருகிறதை நீங்கள் நோட் பண்ண வேண்டும். சோத்திரிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் என்ன செய்வதில்லை? பிரவேசிப்பதில்லை. ஆகவே தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாம் சொல்லுகிற கிறிஸ்தவர்களாய் இல்லாமல் செய்கிற கிறிஸ்தவர்களாய். அதுவும் எதை செய்ய வேண்டும்? அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சோத்திரிக்கிறோம், நான் இறங்காதவனுக்கு நான் இறங்கணும்னு சோத்திரிக்கிறோம், என்னாத ஒரு ஜாதிக்கு நான் இறங்க வேண்டும் என்று நீ விண்ணப்பம் பண்ணாதே என்றார். அவ பாருங்க, நான் அவனுக்கு இறங்கக்கூடாதுன்னு சோத்திரம் நான் மனது வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல நான் இறங்கணும்னு நீ என்ன செய்யாத? விண்ணப்பம் பண்ணாத. அப்ப பாங்க, ஒரு ஜபம் கூட அந்த சித்தத்தின்படி தான் இருக்கணும். இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு ஏற்ற விதமாக ஆண்டவர் இதை செய்யும்னு நம்ம சொல்றது இல்லை. அவருடைய சித்தம்படி நாம் செய்ய வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அது ஆண்டவருக்கு சித்தமா? அதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் கூட சொன்னார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிய என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 13வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக, அவருக்கே என்றைக்கு மகிமை என்ன செய்வதாக? உண்டாவதாக. அப்ப இதுல பாருங்கள், நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய என்கிற வார்த்தையை பாருங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராய் மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள். பார்த்தீங்களா? மனப்பூர்வமாய் யாருடைய சித்தத்தை செய்யணும்? தேவனுடைய சித்தத்தை. இந்த இடத்துல பாருங்க, மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த, ஒரு மனுஷனை அட்ராக்டிவ் படுத்த பார்வைக்கு ஊழியம் செய்கிறவர்களாயிராமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராய் மனப்பூர்வமாய்
தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று வசனம் சொல்லுகிறதை கவனிங்கள். ஆகவே இந்த முதல் குறிப்பு, அவருடைய சித்தம் செய்கிற விசுவாசிகளாய் நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஜெபமும் வேதமுமாய் போய் நீங்கள் முழங்கால் படியிடுங்க. கர்த்தர் கட்டாயம் எதை செய்யணும்னு சொல்வார், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்வார். அதை செய்யுங்க. சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் எதை செய்யணும்? யாக்கோப்பு சோத்திருக்கிறோம் 1வது அதிகாரத்தை நாம் எடுப்போம். யாக்கோப்பு 1வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி செயல்படணும் அப்படின்னு போட்டிருக்கிறது. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, சபையார் இதை கவனிக்கணும். சோத்திருக்கிறோம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். இங்கே சபையாருக்கு ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு சபையில் ஒரு விசுவாசி வரார். அவர் பிரசங்கத்தை கேட்பார், சொல்கிற பிரசங்கத்தெல்லாம் கேட்பார், கேட்டு போயிடுவார். ஆனால் கேட்குற பிரசங்கத்தின்படி அவர் வாழவும் மாட்டார், அவர் ஜீவிக்கவும் மாட்டார். அப்படின்னா அந்த விசுவாசி சீக்கிரம் பிசாசின் வஞ்சனத்துக்குள்ளாக தள்ளப்படுவது அது உறுதியாக இருக்கும். சோத்திரம். ஆமாம், வசனத்தை மட்டும் கேட்டுட்டு போகிற ஆளை பிசாசு எளிதாய் வஞ்சித்து விடுவான். சோத்தரிக்கிறோம். ஆனால் தான் பைபிள் இப்படி சொல்லுகிறது. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, யாரும் உங்களை வஞ்சிக்காம இருக்கணும்னா நீங்க பைபிளை கேட்கறது மட்டுமல்ல, அதை உங்கள் நடைமுறை வாழ்க்கையில செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் வஞ்சிக்கப்பட்டு போறாங்க? அவங்க வசனம் கேட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து பிரசங்கம் கேட்டாங்க. அந்த பிரசங்கத்தை தங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே அவங்க பிராக்டிஸ் பண்ணலை. ஜபம் பண்ணணும்னு வசனம் கேட்டாங்க, ஆனால் அவங்க ஜபிக்கல. வேதத்தை நீங்கள் வாசிக்கணும்னு பிரசங்கம் கேட்டாங்க, வேதம் வாசிக்கல. இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க, ஆனால் செய்யலை, கேட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய நேரம் ஐயோ சபைக்கு போனாங்களே, அதுவும் எம்பிஎஸ் சபைக்கு, பாண்டிச்சேரி எம்பிஎஸ் சபைக்கு போன இந்த விசுவாசியா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, நீ சோதரிக்கிற பாண்டிச்சேரி எம்பிஎஸ் சபைக்கு வந்தான்னா வராட்டின, நீ பாண்டிச்சேரி எம்பிஎஸ் சபைக்கு நீ வந்தாலும் கேட்கிற வசனத்தின்படி நீ செய்யாவிட்டால் வஞ்சிக்கப்பட்டு போவது சோதரிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் இந்த யாக்கோப்பு நிருபம்லாம் புறஜாதிக்கு எழுதப்பட்ட நிருபம் அல்ல, அது சபைக்கு எழுதப்பட்ட நிருபம். சோத்தரிக்கிறோம். பாஸ்டர் இவ்வளோ பிரசங்கம் பண்ணி இந்த பிரசங்கத்தை கேட்டும் இவன் இப்படித்தானே இருக்கிறான்னு சோத்தரிக்கிறோம். நீங்கள் பிரசங்கத்தையோ சபையையோ ஊழியக்காரனையோ குறை சொல்றது இல்லை. பிரசங்கம் பிரசங்கிக்கப்பட்டது, அதுவும் காதல விழுந்தது. ஆனால் நீ பிறகு ஏன் வஞ்சிக்கப்பட்டாய் என்றால் கேட்ட வசனத்தை நீ செயல்படுத்தாமல் போனாய். ஹல்லேலூயா. அப்போ கேட்கிறது மாத்திரமல்ல, அதை செய்யணும். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது ஆண்டவரே, அதை செய்ய எனக்கு கிருபை தாரும். ஏனென்றால் நீங்கள் வசனத்தை கேட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சோதனை எப்படி ஆகிடும்னு பைபிள் நமக்கு சொல்லுது, வஞ்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே திருவசனத்தை கேட்கறதோடு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் முடிஞ்சிடல, அந்த திருவசனத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு ஊழியக்காரனை குறித்து ஒரு வசனம் என்ன சொல்லுது? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நீதானே ஆகாதவனாய் போகாதபடி அப்படின்னு அர்த்தம். மற்றவர்களுக்கு அதை செய்ய இதை செய்ய ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணிட்டு அதை பிரசங்கம் பண்ண ஊழியக்காரனே செய்யாம போனால் அந்த ஊழியக்காரனும் ஆகாதவனாய் தள்ளப்படுவான். ஊழியக்காரனுக்கு அதே சத்தியம்தான், விசுவாசிக்கும் அதே சத்தியம்தான். செய்யக்கூடாது என்று சொன்ன நீ அதை நீ செய்யலாமா? இல்லை, பைபிள் அப்படி சொல்லுகிறாகவே ஒரு ஊழியனாக இருந்தாலும் ஒரு விசுவாசியாக இருந்தாலும் எதை நாம் கேட்கிறோமோ, வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அது நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டும். ஆமென்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் சோத்திருக்கிறோம் 7வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம் இப்படி சொல்லுது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, கவனிக்கணும், கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. அப்ப கேட்கறது ஒன்று இருக்கு, செய்கிறது ஒன்று இருக்கு. செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். இன்னொரு குரூப் இருக்குது, அது என்னன்னா, நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ அவன் புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான், அவன் அழிந்து போவான்.
அவன் இருந்த இடம் காணாம போவான். ஆனால் கேட்டு எதின்படி செய்கிறார்களோ அவர்கள் என்ன புயல் வந்தாலும் என்ன காற்று வந்தாலும் அந்த வீடு கீழே விழாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், வசனத்தை கேட்குறது, இன்றைக்கி பிரசங்கம் கேட்குறதெல்லாம் எளிதுதாங்க. ஆனால் பிரசங்கத்தின்படி நம்முடைய லைஃப்பை நாம் அமைக்கணும். ரோமர் 10:5 இப்படி சொல்லுகிறது, மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணம் தான் பைபிள். அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து மோசே என்ன சொல்லியிருக்கிறார்? இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாலே பிழைப்பான். பார்த்தீங்களா? கர்த்தருடைய வசனத்தின்படி ஒருவன் செய்வானானால் அவன் பிழைப்பான். இந்த பைபிள் அப்படியே கையில் எடுத்து சோத்திருக்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்து சொல்லுங்க, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே பிழைப்பான். மறுபடியுமா சொல்லுங்க, இந்த வேதத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே பிழைப்பான். அல்லேலூயா. ஆகவே தேவ சித்தம் செய்யணும். அது மாத்திரமல்ல, திருவசனத்தை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை செய்ய வேண்டும்? 3வது குறிப்பு, மத்தேயு சுவிசேஷம் சோத்திருக்கிறோம் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமாம் அப்படின்னு இருக்கு. நிறைய பேர் அதை செய்ய இதை செய்ய. நான் ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல நீ செய்ய தோத்திரம். அவன் சோத்திரம் சொல்லு, நீ முதல்ல சோத்திரம் சொல்லு. சோத்திரம் இன்னொருவனை செய்யன்னு சொல்லி நீங்க ஆர்டர் போடுறவங்களா இருக்கக்கூடாது, நீங்க செய்யணும். அல்லேலூயா. எங்களுக்கு சோத்திருக்கிற பைபிள் காலேஜில் என்னுடைய தலைமை போதர் பாஸ்டர் சோத்திர பிரபுதாஸ் வாஸ் ஐயா அவங்க சொன்னாங்க, நீ பெருக்கு அப்படின்னு சொல்லாம நீ பெருக்கு. முதல்ல நீ பெருக்கிறத பார்த்து இன்னொருத்தன் என்ன செய்வான்? பெருக்குவான். அதை கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லாத, நீ கிளீன் பண்ணு, அதை பார்த்து இன்னொருத்தவன் செய்வான். ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்க என்ன செய்யணும்னு விரும்புறியோ முதல்ல அதை செய். நீ செய், முதல்ல உன்னிலிருந்து ஆரம்பிக்கட்டும். அல்லேலூயா. நாம ஆசிரியரை போல ஒரு பிள்ளை ஜெபம் பண்ணு, அவன் சொல்லுவான் மனசுக்குள்ளே, நீயே ஜெபம் பண்றதுல என்ன ஜெபிக்க சொல்ற அப்படின்வான். அம்மா ஜெபிக்கிறாங்களா அப்பா ஜெபிக்கிறாங்களான்னு அவன் பார்ப்பான். அம்மாவும் அப்பாவும் ஜெபிச்சா அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ணுவான். ஜெபிக்கிற நீங்க தான் ஜெபின்னு சொல்றதுக்கு சோத்திர உரிமை உள்ளவங்களா இருக்கிறீங்க. வேதத்தை வாசிக்கிற நீங்க தான் இன்னொருவனை வேத வாசின்னு சொல்றதுக்கு உரிமை உள்ளவளா இருக்கிறீங்க. ஆலயத்துக்கு போற நீங்க தான் இன்னொருத்தவன் ஆலயத்துக்கு போகணும்னு சொல்றதுக்கு உரிமை உள்ளவளா இருக்கிறீங்க. இன்னொருவரை பார்த்து ஆத்து மக்களை ஆதாயம் பண்ணு அப்படின்னு சொல்றவங்கள நீங்க ஆதாயம் பண்றவங்களா இருக்கணும். சோத்திருக்கிறோம். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ முதலாவது நீங்க செய்யுங்க. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சோத்திரம். ஆகவே நம்ம இன்னொருத்தவங்களுக்கு அதை செய்யல இதை செய்யல, அவன் இதை செய்ய மாட்டேன்றான் அதை செய்ய மாட்டேன்றான்னு சொல்றது இல்லை, நாம செய்யணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் சோத்திரிக்கிறோம், நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் முதல்ல நாம ரோல் மாடலாக இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுன்னு. என் சின்ன பையன் ஒரு நாள் நான் மனசுலேயே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே கையை வச்சுட்டேன் சாப்பாட்டில். அவன் பார்த்துட்டு, எங்கெல்லாம் ஜெபிக்க சொல்கிறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணாமல் சோத்தில் கையை வச்சுட்டீங்கன்றான். தோத்திரம் சோத்திரம். ஆனால் அவன் பார்க்குறபடி நான் ஜெபம் பண்ணியிருக்கணும். தோத்திருக்கிறோம். ஆனால் நான் அவசரத்தில், ஆண்டவரே இந்த ஆகாரத்தை தந்ததுக்காக சோத்திரம் மனசுலேயே நினச்சிக்கிட்டு நான் கையை வச்சுட்டேன். தோத்திருக்கிறோம். அது ஆண்டவருக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனால் என் பையனுக்கு தெரில. சோத்திரம். அவன் சொல்கிறான், எங்களை ஜெபிக்க சொல்கிறீங்க, நீங்கள் அப்படியே சாப்பாட்டில் கை வைக்கிறீங்கன்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எதை செய்கிறோம்,
எதை செய்யலைன்றத மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க, கவனிக்கிறாங்க. ஒரு டாக்டர் எல்லாருக்கும் ஊசி போடுவார், அவங்க பையன் ஒரு நாள் அவருக்கே ஊசியை போட்டான். தோத்திரம். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. சோத்திரி, அல்லேலூயா. சின்ன பையன் அங்கே சிரஞ்சு இருந்திருக்குது பலருது. எத்தனையோ பேருக்கு இவர் போட்டிருக்கிறார், பின்னாடி வந்து அவன் போட்டான். தோத்திரம். அவர் கத்தி திரும்பி பார்த்தா சோத்திரிக்கிறான், அப்படியே ஊசியை வச்சு நிற்கிறான். அப்பா எத்தனை பேருக்கு போடுற அவன் பார்த்துருக்கிறான். சோத்திரிக்கிறான். அல்லேலூயா. அப்போ நாம் எதை செய்கிறோமோ அதை திரும்ப மற்றவர்கள் செய்வாங்க. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படி செய்யணும். கடைசியாக ஒன்றை வாசித்து நான் முடிக்கிறேன். சோத்திரிக்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படி சொல்லுது, நீயோ எல்லாவற்றிலையும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. சுவிசேஷகனுடைய வேலையை நீ செய் அப்படின்றார். நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஜீவனே சுவிசேஷ வேலையை செய்யறதுக்கு தான். அதுக்குத்தான் இந்த உயிரையே கொடுத்து வச்சிருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ பரலோகத்துக்கு போகணுன்றதுக்கு மட்டும் கர்த்தர் உன்னை ரட்சிக்கல, அவருடைய சுவிசேஷ வேலையை செய்யறதுக்கு தான். இவ்வளவு பலவீனம் வந்த போதிலும், இவ்வளவு கொரோனா வந்த போதிலும், இவ்வளவு கொள்ளை நோய்கள் பரவி இருக்கிற இந்த ஆபத்து நிறைந்த உலகத்தில் அதை ஒன்று நம்மை தொடாதபடிக்கு நம்மை ஜீவனோடு கர்த்தர் இந்த பூமியில் வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவருடைய சுவிசேஷத்தின் வேலையை செய்வதற்காக நம்புறவங்க கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்குன்னு கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. சோத்திரிக்கிறோம். உனக்குன்னு ஒரு டார்கெட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் நீ கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய திருப்தி இருக்கணும். என்ன திருப்தி தெரியுமா? நான் ஆண்டவருக்கு போதுமான அளவுக்கு அவருடைய சுவிசேஷ ஊழியத்தின் வேலையை நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு முதிர்ந்த ஊழியக்காரர் மரண வேளையில் நான் இருந்த பொழுது அவர் என்னை பார்த்து சொன்னார், தம்பி, நான் ஒரு பெரிய திருப்தியோடு என் கண்ணை மூடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். என்ன திருப்தியான்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், என் வாலிப பலனை எல்லாம் அவருடைய சுவிசேஷத்தின் வேலைக்காக நான் பயன்படுத்தி இருக்கிறேன். என் வாலிப பலனை இந்த உலகத்துக்காகவோ இந்த உலகத்தில் உள்ளவைகளுக்காகவோ நான் பயன்படுத்தலை. என் வாலிப பலனை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் வேலைக்காகவே என் பலனை நான் பயன்படுத்தி இருக்கிறபடியால் நான் ஆத்ம திருப்தியோடு என் கண்ணை நான் மூடுவேன் என்று சொன்னார். நம்முடைய பலன் எதற்காக செலவுபடுத்தப்படுகிறது? நாம் ஆண்டவருக்காக என்ன காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. யாரோ நமக்கு சுவிசேஷம் சொல்ல போய்த்தானே இந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவை உள்ள மக்கள் உண்டு. சோத்திர, இயேசுவை அறியாதிருக்கிற மக்கள் உண்டு. அவர்களுக்கு முன்பாக சோத்திரிக்கிறோம், மெய்யான தெய்வம் இயேசுதான் என்று அறிவிக்கப்பட வேண்டுமானால் சுவிசேஷம் செய்கிறவர்களுடைய பணி ரொம்ப முக்கியம். ரூத் 2வது சோத்திரிக்கிறோம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்கதாய் பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சுவிசேஷ வேலையை செய்கிறவர்களுக்கு அந்த செய்கைக்கு தக்கதாய் பலன். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு காரியம் நடக்கும். ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசம் காண்பிக்கப்படும். ஆண்டவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடு வரும் பொழுது வித்தியாசம் இருக்கும். ஊழியம் செய்தவனுக்கு அவர் கொடுக்கிற ஹானரே வேற மாதிரி இருக்கும். ஊழியம் செய்தவன் சோத்திர அவனை கர்த்தர் விசேஷமாய் பார்ப்பார். சோத்திர, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தில் அதிகாரியாவனை மாற்றுகிறேன், நீ எஜமானின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று கர்த்தர் அன்றைக்கு உன்னை அழைப்பார். அல்லேலூயா. ஒரு பழைய பாடல் உண்டு, ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமலா வெட்கத்தோடா இறைவா நான் உம்மை வந்து பார்ப்பேன். சோத்திருக்கிறோம். அநேக கூட்டத்தோடு வந்து நான் உம்மை பார்க்க வேண்டும். பரலோகத்திற்கு போன பிறகு நமக்கு ஒரு சாட்சி இருக்கணும். இவர்களால் தான் நான் இயேசுவை அறிந்து கொண்டேன், இவர்கள் தான் எனக்கு சத்தியத்தை சொன்னார்கள், இவர்கள் தான் நான் வியாதியில் இருக்கும்போது ஜெபம் பண்ணாங்க, இவர்களால் தான் இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டேன் என்று நாம் செய்த செய்கைகள் அங்கே சொல்லப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சுவிசேஷ வேலையை செய்யுங்க. அதை வெளிப்படுத்துகிற விசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய
கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட. அந்த கிரியைகள் தான் நம்ம அவருக்காக செய்த செயல்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் மரிக்கும் பொழுது நம்ம வீடு நம்ம கூட வராது, மனைவி கூட வரமாட்டாங்க, புருஷன் கூட வரமாட்டாங்க, பிள்ளைகள் கூட வரமாட்டாங்க. ஒரு சோத்திரிக்கிறோம் தங்கம், ஒரு கிராம தங்கம் கூட என்ன செய்யாது, வராது. காதலை போட்டிருந்தாலும் ஒரு கல்யாணம் ஒரு சாவல் அப்படித்தான் காதையும் இழுத்துட்டான், தோத்திரம் அறுத்துக்குச்சு காது. அந்த அம்மா வாழ்வாழ கத்த போகுது. சரி, அந்த ஒரு கிராமோடு போட்டமேன்னு சொல்லி கூட இல்லை, அறுத்துத்தான் அனுப்புனாங்க. ஏன்னா நீ அதை அறுக்கலைன்னா வெட்டியானி போன பிறகு அவன் தோண்டி அதை அவன் எடுத்துருவான், தோத்திரம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றும் கூட வராது, ஆனால் ஒன்று மட்டும் கூட வரும். நம் ஆண்டவருக்காய் செய்த கிரியைகள், ஆண்டவருக்காய் செய்த ஊழியங்கள், நம் ஆண்டவருக்காக என்ன கிரியைகளை செய்தோமோ அந்த கிரியைகள் அவனோடு கூட போகும் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் நான் நிறைய காரியங்களை வேகமாய் சொன்னேன். இவைகள் எல்லாம் அந்த யூடியூப்பில் பதிவாயிருக்கும். நீங்கள் வீட்டில் உட்காந்து லெஷரராக அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வீட்டில் சோத்திரிக்கிற போட்டு பார்த்து சோத்திரம். நான் சொல்லுகிற பேசுகிற கிறிஸ்தவனா இல்லாமல் செய்கிற கிறிஸ்தவனா என்ன செய்யும், மாற்றும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே சோத்திரிக்கிறோம். நம்முடைய கண்களை மூடி கேட்ட வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சோத்திரம் நடக்கும்படியாய் அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக சோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அருமையானதை திருவசனத்தின்படி செய்கிறவர்களாக சோத்திர. மனுஷர் நமக்கு எதை செய்யணும்னு நாம விரும்புகிறோமோ அதை நாம் முதலாவது செய்கிறவர்களாக, சுவிசேஷகனுடைய வேலையை செய்கிறவர்களாக, கர்த்தாவே என்னை மாற்றும் ஆண்டவரே, செய்கிற கிறிஸ்தவர்களாக எங்களை மாற்றும் என்று சொல்லி எல்லா கைகளை தட்டி கொண்டிருமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் சொல்லுகிற கிறிஸ்தவர்களாக, பேசுகிற கிறிஸ்தவர்களாக இல்லாமல் செய்கிற கிறிஸ்தவர்களாக எங்களை மாற்றும். இந்த 4 அனுபவத்தையும் எங்கள் ஆவிக்குரிய அனுபவங்களிலே நீர் கட்டளிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை இப்படிப்பட்டவர்களாக ஆண்டவர்கள் மாறும்படி ஆண்டவருடைய இருதயத்தில் நீ பேசுவீராக, உணர்த்துவீராக. உன் நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.